Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 9 டேர்ம் 1ல் சயின்ஸில் 4th லெசன் பார்க்க போகிறோம். 4th லெசனோட டாபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அரவுண்டஸ். ஸோ இந்த மேட்டர் அரவுண்டஸில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். First one, the physical state of water at 373 Kelvin is dash. So the answer is vapor. So water வந்து 373 Kelvinல இருந்தால் அதோட physical state என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேப்பராக தான் கண்டிப்பாக இருக்க முடியும். So the answer is vapor. Second one, among the following dash is a mixture. ஸோ இதில் காமன் சால்ட், கார்பன் டை ஆக்சைடு, பியூர் செல்வம் எல்லாமே இருக்குது. ஸோ ஜூஸ் தான் பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஜூஸ். தேர்ட் ஒன், when we mix a drop of ink in water we get dash. ஸோ நம்ம இங்கை வந்து வாட்டரில் கலக்கும் போது அங்கே என்ன மிக்சர் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா மோரும் ஒரே மாதிரி இருக்கும்போது வாட்டருக்குள்ளே கலந்துரும், அது தனியாக செட்டில் டவுன் ஆகாது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி homogeneous mixture. The constituent that forms a mixture are called dash. So the answer is option B compound. Dash has the same properties throughout the sample. ஸோ throughout the sample ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற சப்ஸ்டன்சஸ்க்கு பேர் என்னென்னா பியோர் சப்ஸ்டன்சஸ். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பியோர் சப்ஸ்டன்சஸ். Second Roman, state whether the following statements are true or false. If false, give the correct statement. A, liquid expands more than gas on heating. So the answer is true. B, a compound cannot be broken into smaller, simpler substances chemically. The answer is false. கண்டிப்பாக ஒரு காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸை நம்மளால் கண்டிப்பாக சின்ன சின்ன சப்ஸ்டன்ஸாக மாற்றிக்க முடியும். ஸோ காம்பவுண்ட் கேன் பி broken into simpler substances chemically. C, water has a definite boiling point and freezing point. The answer is true. Buttermilk is an example of heterogeneous mixture. The answer is true. E, aspirin is a composed of 60% carbon, 4.5% hydrogen and 35.5% oxygen by mass. Yes, aspirin is a mixture of aspirin is a mixtureன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபால்ஸ். நமக்கு பார்த்தாலே தெரியும் ஆஸ்பிரின் வந்து கண்டிப்பாக மிக்சர் கிடையாது. ஸோ கான்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்பிரின்ஸ் ஆர் present in a fixed ratio by mass. So it is a compound. So next we move on to the match the following. Element, answer is made up of molecule. Compound, impure substances. Colloid, settle downs on standing. Suspension, pure substances. Mixture, made up of atoms. Fourth one, fill in the blanks. First one, evaporation is always accompanied by dash in temperature. So the answer is increase. Second one, 150 degree Celsius is equal to dash Kelvin. இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதுபோல் 150 டிகிரி செல்சியஸ்க்கு எவ்வளோ கெல்வின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஒன், a dash mixture has no distinguishable boundary between its components. So the answer is homogeneous mixture. ஸோ ஹோமோஜினஸில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவுண்ட்ரி இல்லாமல் எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன், an example of substances that sublime is naphthalene. Fifth one, latent heat is energy used for dash conversion of matter to another state. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இதில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்காக நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த லெசனை நீங்கள் ஸ்டடி பண்ணி முடிச்சக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா difference in dash is the principle used in fractional distillation. So the answer is option C, boiling point. Second one, the separation of denser particles from lighter particles done by rotation at high speed is called dash. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வாஷிங் மிஷின் எல்லாமே இந்த ட்ரையர்லாம் எந்த ஃபோர்ஸில் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ அதே தான் லைட்டர் பார்ட்டிகல்ஸ் டன் பை ரொட்டேஷன் அட் ஹை ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தாலே நீங்கள் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிடலாம்.
ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் எசென்ஷியல் டு பெர்ஃபார்ம் செப்பரேஷன் பை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். ஸோ சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் நமக்கு காமனாக தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பேப்பர் ஃபில்டர். ஸோ ஆப்ஷன் சி ஃபில்டர் பேப்பர். ஸோ ஃபோர்த் ஒன் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இஸ் எஃபெக்டிவ் இன் செப்பரேட்டிங் டேஷ் மிக்சர். ஸோ ஃபில்ட்ரேஷன் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொருந்துமா அப்படின்னா கிடையாது. ஸோ எக்ஸாக்டாக எதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் லிக்விடை செப்பரேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி சாலிட் லிக்விட். For a simple distillation process, we need to have dash. So the answer is option C, a filter with filter paper. ஸோ இதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் வந்து தெரியும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.